ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கிரிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் வைஸில் செலக்ட் பண்ணி தென் வந்துட்டு இன்டர்வியூ மூலமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? என்ன கேட்டகரி வேகன்சி அப்படின்னா செக்ரட்டரி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்துட்டு எவ்வளோ சேலரிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா 11th May அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது டென்யூர் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் கிரிட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகாரத்னா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்துட்டு ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பியூர்லி டெம்பரவரி அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இயர் அப்படின்னா 2 years வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்கேஸ் அதில் வேகன்சி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மேபி வந்துட்டு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு என்ன டெசிக்னேஷன் அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரி ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் யூஆரில் வந்துட்டு 4 வேகன்சி, ஓபிசியில் 3, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1, இடபிள்யூஎஸில் வந்துட்டு 2, பிடபிள்யூவில் வந்துட்டு ஒரு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசோசியேட் மெம்பராக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அதாவது ICSIயில் வந்துட்டு நீங்கள் எதாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 year வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியாவில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டிராஃப்டிங் இன் அஜெண்டா, மினிட்ஸ், அஃபிஷியல் லெட்டர், கண்டக்டிங் போர்டு, கமிட்டிஸ் மீட்டிங், நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனி செக்ட், இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு ஜாப்க்கான அப்பர் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 29 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஓபிசி பொறுத்த வரைக்கும் 3 years, SC/STக்கு வந்துட்டு 5 years, PWBDக்கு வந்துட்டு அஸ் பர் கவர்மெண்ட் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு இன்டர்வியூ மூலமாகவே வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அது கூடவே என்ன அப்படின்னா SC/ST, PWBD கேண்டிடேட்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 30,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மினிமமாக. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலோவன்சஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. IDA, HRA இந்த மாதிரி நிறைய அலோவன்சஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு 19th April ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 11th May அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கரியர் செக்ஷன் போய்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்துட்டு ஓப்பனிங் கொடுத்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனிஸ் இருக்கிற இந்த ஒரு டேப்க்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இது எல்லாமே JPG ஃபார்மேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ KB அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ஹார்ட் காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட இன்டர்வியூ டைமில் மட்டும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு எவ்வளோன்னா 400 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்துட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான லிங்க்குமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க.
மினிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு 18 இயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரைனிங்கு, இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி பீரியட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட் டேட் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு 11th மே வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கட் ஆஃப் டேட் வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 11 மே அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.